Hi friends, welcome to KD Tech. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மோட்டோல இருந்து ஒரு புது மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. Moto Edge 50 Pro. இது வந்து 28000 சேல்ஸ் பண்றாங்க. இந்த மோட்டோ மொபைல்ல என்னெல்லாம் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கலர்ஸ் பத்தி பார்த்திரலாம். இதுல வந்து 3 கலர் வேரியன்ட் கொடுத்திருக்காங்க. லாவெண்டர், Black, Beer அப்படினு 3 கலர் வேரியன்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம டிசைன் பத்தி பார்க்கலாம். இதுல வந்து இந்த மொபைல் வந்து பேக்ல வந்து ஒரு லெதர் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. பார்க்கவே ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. ஃப்ரேம் வந்து அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து உங்களுக்கு மொபைல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால வந்துட்டு கீழே விழுந்தாலுமே ஒன்றுமே ஆகாது. பெசல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு பெசல்ஸ் இருக்கா இல்லையானே அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. அது போக பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 கேமரா ரிங் கொடுத்துருக்காங்க. ஒரு எல்இடி ஃப்ளாஷ் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா 188 கிராம் இருக்குது. இந்த மொபைலில் வந்துட்டு IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்துட்டு 30 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வாட்டரில் விழுந்தால் ஒன்றுமே ஆகாது. டிசைனை பொறுத்த வரைக்குமே மோட்டோ அவங்களோட ரெகுலர் டிசைனில் இருந்து மாற்றிருக்காங்க. பார்க்க உள்ள லுக் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த கேமரா சர்க்கிள் மாடல் எல்லாமே மாற்றிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கில் இருக்குது மோட்டோவில் இருந்து. இப்போ வந்து நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு 6.7 இன்ச் ஃபுல் HD OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுக்கு 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. சன்லைட்ல 2000 நிட்ஸ் வந்து பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க வந்து அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போதுமே உங்களுக்கு வந்து மொபைல் யூஸ் பண்ண ரொம்ப பிரைட்டா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளே வந்து HDR10+ சப்போர்ட் பண்ணும். இதுல வந்துட்டு கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்குமே வீடியோஸ்லாம் பார்க்கும்போது கலர்ஸ் நல்லாவே பாப்பப் ஆகுது. இதில் வந்துட்டு முக்கியமாக டிஸ்பிளே போர்ட் 1.4 கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா நீங்கள் வந்து ஈஸியாக சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சாஃப்ட்வேர் பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு Android 14 ரன் ஆகுது. இது வந்து ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு. ஆனால் இதில் வந்துட்டு நியூ UI கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது சில ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க. அது போக இதில் வந்துட்டு 3 இயர்ஸ் வந்து OS அப்டேட் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 4 இயர்ஸ்க்கு வந்து செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு Snapdragon 7 Gen 3 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 4nm ப்ராசஸர். இதோட Android ஸ்கோர் கிட்டத்தட்ட 8 lakhs இருக்கு. இதோட கிளாக் ஸ்பீட் வந்து 2.4 GHz. ப்ராசஸர் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வந்து கேமிங் சூப்பராக இருக்கும். அதாவது டே டு டே யூசேஜ், மல்டிமீடியா, மல்டிடாஸ்கிங் எல்லாமே சூப்பராக பண்ணலாம். நீங்கள் ஹை லெவல் கேம் வந்து ஹை கிராஃபிக்ஸில் ப்ளே பண்ணும்போது லைட்டாக ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும். நீங்கள் அப்பப்போ கேம் ப்ளே பண்ணுறவங்களா இருந்தால் அந்த ப்ராசஸர் நல்லாவே தாங்கும். ஆனால் வந்துட்டு நீங்கள் கேம் மட்டுமே ப்ளே பண்ணணும், அதுக்காக மொபைல் பார்க்குறீங்கன்னா இந்த மொபைல் செட் ஆகாது. நம்ம இப்போ வந்து மெமரி அண்ட் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு 8+256 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 12GB RAM 256 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு LPDDR4X RAM டைப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம கேமரா பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு 50 MP மெயின் கேமரா OS சென்சார் கொடுத்துருக்காங்க. அது போக 10 MP டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 13 MP அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதுவே மேக்ரோவும் டெப்த்தாகவும் யூஸ் ஆகும் உங்களுக்கு. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா HDR10+ சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் 4K வீடியோ வந்து 30 fps வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். 1080 பிக்சல் வந்து 30, 60 and 120, 240 fps வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். கேமரா பொறுத்த வரைக்குமே டீடைல்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் போர்ட்ரேட் ஷாட் எடுக்கிறதா இருந்தாலுமே வேற லெவலில் இருக்குது. கேமரா பொறுத்த வரைக்குமே மோட்டோ ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு லோ லைட்ல எடுக்கும் போதுமே ரொம்ப சூப்பராக வருது ஃபோட்டோஸ். அதுக்கப்புறம் இதில் முக்கியமாக 50 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செல்ஃபி லவர்ஸாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மொபைல் செட் ஆகும். இதுலுமே நீங்கள் வந்து 4K வீடியோ வந்து 30 fpsல ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1080 பிக்சல் வந்து 30 and 60 fpsல வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். செல்ஃபியை பொறுத்த வரைக்குமே ஃபோட்டோஸ் வந்து வேற லெவலில் வரும். உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கு. சாம்பிள் ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கேமரா பொறுத்த வரைக்குமே மோட்டோ இந்த தடவை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து சவுண்ட் பற்றி பார்க்கலாம். இதில் 12 ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்துட்டு 3.5mm ஜாக் கிடையாது. நீங்கள் வந்து ஒயர்டு ஹெட்ஃபோன்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி ப்ளூடூத் ஹெட்ஃபோன் அண்ட் இயர்ஃபோன் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம நெட்வொர்க் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து 15 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் வைஃபை பேண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு Wi-Fi 6 சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி ப்ளூடூத் 5.4 சப்போர்ட் பண்ணும். முக்கியமாக இதில் வந்துட்டு NFC இருக்குது. இதில் வந்துட்டு USB Type-C 3.1 கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு அட்வான்ஸ் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்க்கவே லுக் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு புதுசாக கேமிங் மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேம் ப்ளே பண்ணும்போது இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து கேமர்ஸ்க்கு வந்து ஒரு சூப்பர் யூஸாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு 4500 பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் 125 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு 18 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு டீ சாப்பிட்டு வரதுக்குள்ள உங்களுக்கு சார்ஜ் ஃபுல் ஆகிடும். அது போக 50 வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் ஒரு 10 வாட் வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் இருக்குது. ஆனால் பேட்டரி கெப்பாசிட்டி வந்து ஒரு 5000 கொடுத்துருக்கலாம். ஆனால் அவங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதனால வந்துட்டு நீங்கள் ஈஸியாக குயிக்கான டைமில் சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மொபைலில் உள்ள ஹார்ன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். அதாவது ப்ராப்ளம் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். நீங்கள் யூடியூப்ல வந்து HDR வீடியோ ப்ளே பண்ணும்போது வந்து லைட்டாக
ஸ்டக் ஆகிற மாதிரி தோணுது. அதே போல் நீங்கள் வந்து ஹை லெவல் கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணும்போது லைட்டாக வார்ம் ஆகுது, ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிற மாதிரி இருக்குது. அது போக இந்த மொபைலில் வந்துட்டு ஐஆர் பிளாஸ்டர் வந்து தரல, கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் என்எஃப்சி கொடுத்துருக்காங்க. ஃபைனல் கன்க்ளூஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த மொபைல் யாருக்கு செட் ஆகும்னா கேமரா லவர்ஸாக இருந்தால் செட் ஆகும். அதாவது நீங்கள் வந்து செல்ஃபி அதிகமாக எடுப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு செட் ஆகும். அதே மாதிரி கேமிங்கை நல்லா ப்ளே பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல். ஆனால் வந்து கேமரா ப்ரியாரிட்டி அதிகமாக இருக்கிறவங்க இந்த மொபைலை செலக்ட் பண்ணலாம். இதில் வந்துட்டு IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால வாட்டர் ப்ரூஃப்ஸ் இருக்குது உங்களுக்கு. இந்த மொபைல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, யாரெல்லாம் வாங்க போகிறேன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் நம்ம வாட்ஸ்அப்பில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி மொபைல் ட்ரிக்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.